இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோல் பிளாக்ஸ் நிறைய பேருக்கு எப்படி உள்ளே போகிறதுனே தெரியாமல் குழந்தைட்டு இருந்துருப்பீங்க. ஸோ எப்படி உள்ளே போகுதுன்றதை தான் நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா இப்போ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்காலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா ஒன் மோட்டிவேஷன். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பவுமே சைன்இன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, இந்தமாரி நிறைய விஷயம் கேட்குங்க. இதை பாருங்கள், பின் நம்பர்லாம் கேட்கும். நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வேஸ்ட்டு. அதுக்கு பதில் க்ரியேட்டிவ் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதுக்கப்புறமா வந்து யூசர் ஐடி நேம் கொடுக்கும். எஸ்வி கேமர்னு போட்டுருவாங்க. அது போடுறதுலேயே ஒரு சிக்கல் இருக்குங்க. நம்ம சொல்கிறத இந்த இது வந்து அக்செப்ட் பண்ணிக்காதுங்க. அதுதாங்க பிரச்சனையே. ஒரு நேம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்பர்லாம் போட்டாதாங்க அக்செப்ட் பண்ணிக்கும். அது பாருங்க, அக்செப்டே பண்ணிக்காது. இதுதாங்க இதில் பெரிய தொல்லையே. இதில் அதுவாக ஒன்று கேட்கும், ட்ரை திஸ்ன்னு. இப்போ வரும் பாருங்க. சப்போஸ் வரலன்னா நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். நடாது ரொம்ப நேரமாக இருக்குது, வரவே மாட்டேங்குது. போட்டால் வரவே வராமல் நினைச்சாங்க. ஆனால் யாருமே இனிமேல் ரோல் பிளாக்ஸில் போட்டதே இல்லை. ஆமாங்க, இதுக்குள்ளே லாக் அவுட் பண்ணி போகிறது ரொம்ப லாகின் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம் தான். அது எப்படின்னா இவனால் பாருங்கள் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேறு மாரி ஆயிடுச்சு. ஓகே, கொடுத்துற வேண்டியதான். என்ன வரும்? ஏற்கனவே ரோல் பிளாக்ஸில் போயிட்டோங்க. நான் உங்களுக்காக டேட் பண்ணிட்டு போகிறேன். திரும்பி போடுறோங்க உங்களுக்காக தாங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, நான் சொன்னேனுங்க இந்தமாரி தாங்க வரும். இந்தமாரி போட்டுருங்க. முடிஞ்சிச்சுங்க. இப்போ உங்களோட காசு ஆச்சுன்னா போடுறீங்க. அதாவது உங்கள் செல்லோட லாகோட பாஸ்வேர்டு இருக்குல்லங்க, அதை பொண்ணுங்க. அவ்வளோதான், இப்போ உள்ளே வந்துட்டோம். ஓகேங்க வாங்க இப்போ நம்ம சரி இப்போ என்ன வந்து கஸ்டமைஸிங் வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணுறதுலாம் கேட்கும். ரோல் பிளாக்ஸ் வந்து எப்படி இந்தமாரி காசு கேட்குங்க. நம்ம ரோல் பிளாக்ஸை வந்து எப்படி இதுலேருந்து இதில் கொண்டு வரதெல்லாம் நம்மளுக்கு வந்து செய்ய தெரியும். ஸோ அதை வந்து ஒரு வீடியோவே நாங்கள் போட்டோம். நீங்கள் பார்க்கலன்னா அந்த ஃபஸ்ட் பார்ட்டை வந்து பார்த்துட்டு வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து காசு வரும், கண்டிப்பாக வருங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் தாங்க இதில் எப்படி காசு அனுப்புறதுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இவ்வளோ கேம் இருக்குது. இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இந்தமாரி நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த கேம் போடணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கேமோட பேரை மட்டும் போட்டுங்க கமெண்டில். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேம் நாங்கள் கண்டிப்பாக விளையாடுவோங்க. அப்படி தானடா? ஆமாம் ஆமாம். இப்போ சார் எதுக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, சாருக்கு வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் உங்களுக்காக லாக் அவுட் பண்ணிட்டோன்னா, அந்த லாக் அவுட் பண்ணதுனால சார் வாங்கின ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு. அதாவது சார் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இருந்தாலும் அது பரவாயில்லைங்க. இது நம்ம வந்து திரும்பியும் அதே ட்ரெஸ்ஸை கொண்டு வரலாம், பிரச்சனை கிடையாது. அந்த ஃபஸ்ட் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நம்ம வந்து தமிழ் கேம்ஸ் நீங்கள் இருக்கான்னு நீங்கள் வந்து சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தமிழ் கேம்ஸ் நிறையாவே இருக்குது இதில். இதை பாருங்கள், தப்பாக போட்டேன். அப்படி தானடா தமிழ் கேம்ஸ் இருக்குது தானேடா? ஆமாம், நிறைய தமிழ் வரிசைன்னு ஒரு கேம் இருக்குங்க. நிறைய இருக்குங்க. இதேமாரி தமிழ் வரிசையில் சூப்பராக இருக்குங்க. லவ்லி வாஸ் போட்டு அதில் தானே வந்துடுவாங்க, செல்ஃபி எல்லாம் எடுப்பாங்க லவ்லி வாஸ். ஆமாம், இந்த மாதிரி நிறையாவே இருக்குங்க. அதை பாருங்க, தீபாவளிக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் தாங்க. தீபாவளிக்கு புதுசாக ஒரு கேம் வந்து இருந்துச்சுங்க. அதோ காட்டுறேன் பாருங்க. இந்த கேம் தாங்க செம்மையாகவே இருந்துச்சு. இந்த கேம் சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் எல்லாம் ரோல் பிளாக்ஸ் ஏனாங்க பட்டாசும் எப்படி ஒரு கேம் செய்ய மாட்டேங்குது, அதனால முடியல. அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேம் வந்து இந்தியன் பைக் டிரைவிங் 3D.
புதுசாக வந்திருக்கு இதுவும். ஓகே, நல்ல இது கேமு. GTA 5யும் வருங்க இதில். GTA 5 யாருக்காச்சும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, உங்களுக்கு GTA 5 போட்டு காட்டுறோம், அது வரும் பாருங்க. ஆனால் என்ன உள்ளே போனால் தான் ஏமாற்றி விட்ட மாரி இருக்கும். GTA 5 லுக்குள்ள கொடுத்துருப்பாங்க, ஆனால் உள்ளே போனால் எந்த கண்ட்ராயும் உருட்டே இருக்கானுங்க. எல்லாமே உருட்டு தானே. ஆமாங்க. சுத்துது சுத்துதே. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் ரோட் பிளாக்ஸில் அந்த மாதிரி மைன்கிராஃப்டில் அந்த மாதிரி GTA 5 போடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரோட் பிளாக்ஸில் அந்த மாதிரி எப்படியாச்சும் கேரக்டர் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா GTA 5 இருக்குது அதுக்குள்ளே போய் அவங்க பண்ணுவாங்கங்க. நீங்கள் அதெல்லாம் அப்டேட் இருக்காங்க, நீங்கள் ஒரிஜினலாக இதில் போய் GTA 5 விளாடுங்க. அது அப்டேட் தான் இல்லைங்க, எங்களுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் விடுவோங்க GTA 5 அப்டேட். இதே மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் உள்ளே போனீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட். ஏன்னா இது ஒரு ரோல் பிளாக்ஸில் ரியல் கேம் கிடையாதுல்ல. ஸோ அது வந்து அப்படி ஹிந்தியில் இருக்கான்னு எனக்கு இவ்வளோ நேரம் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹிந்திலையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹிந்தி கேம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஹிந்தி கேம்ஸ் இல்லைங்க, ஒன்லி தமிழ் கேம்ஸ் தான் இருக்குது. அது ஒன்றும் அப்டேட்டே விட மாட்டேங்கிறாங்க. ஆமாம், ஹிந்தி கேம்ஸ் ஒன்றும் பெருசாக அப்டேட் இல்லை. ஸோ நீங்கள் என்னென்ன கேரக்டரிஸில் நீங்கள் வந்து கேட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக அந்த கேம் விளாண்டு கட்டுவோங்க. கமெண்ட் மட்டும் போடுங்க, நாங்கள் என்ன கேம் வேணாலும் விளையாடுவோம். கண்டிப்பாக ரோல் பிளாக்ஸில் நாங்கள் எப்படி விளாட்ணுன்னு நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக அதையும் நாங்கள் பண்ணுவோங்க. ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறோங்க.